ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏற்கனவே இருந்த பகையில தங்கராசு எண்ணெய் ஊத்திருச்சே. ஏதோ தங்கச்சி மேல இருக்க பாசனால அப்படி செஞ்சிருக்கு. பஞ்சாயத்தை கூட்டியிருக்காளே, என்ன செய்ய போறாளோ? என்னடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் முதலவுக்கு அனுப்பி வைங்கடா. என்னது பட்ட பகல தீர்த்த சாப்பிட்டு பஞ்சாயத்து நடக்கிறதுக்குலாம் வந்துண்டு அசிங்கமா இல்ல? அவன் முதல்ல ஆத்துக்கள் போவோம். ஏயா பஞ்சாயத்துக்குன்னு வந்து கூட்டிட்டு ஆளா என்னமோ கடப்பாறைய முழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யாரு? நான் ஒண்ணு யாரோ எவரோ இல்ல. சந்திராவுக்கு நானும் ஒரு அண்ணன் தான். அண்ணன் சொந்த கொண்டாண்ண நான் கழுத்து வச்சு அறுத்துருவேன். அவங்க குடும்பத்துக்கு நாங்க விரோதமா இருக்கோங்கிறதுக்காக எங்க தங்கச்சியை திருட்டுத்தனமா கடத்திட்டு போய் யாரோ ஒரு அனாதை பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா? இந்த கல்யாணத்தை நான் விரோதத்துக்காக செஞ்சு வைக்கல, விருப்பத்துக்காக தான் செஞ்சு வச்சேன். ஓ விருப்பத்துக்காக செஞ்சங்கிறது புரியுதுடா? இல்ல, வாத்தியார் ரகுவும் சந்திராவும் மனசார ஒருத்தர் விரும்பினாங்க, அதை அவங்க ஏத்துக்கல. வாழ்ந்தா ஒன்னாத்தான் வாழ்வோம், இல்லைன்னா சாவங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் தங்கச்சி இந்த பரதேசி பையில விரும்பா இவன் போய் சொல்றான். சந்திரா யாரையும் விரும்பல. சந்திராக்காவும் வாத்தியாரும் லவ் பண்ணது எங்களுக்கு தெரியும். சந்திரா நீ ஏன் சொல்லுமா, நீ மனப்பூர்வமா விரும்பித்தான் உன் கல்யாணம் நடந்துச்சா? நாங்க இஷ்டப்பட்டு கேட்டதுனால தான் தங்கராஜ் அண்ணே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. காளியப்பா சம்பந்தப்பட்ட பொண்ணே ஒத்துக்கிருச்சு. இப்ப நீ என்ன சொல்ற? சொல்லுங்கய்யா, இப்ப என்ன செய்யறது? நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதியா? அந்த திருட்டுத்தாலையும் அறுத்துங்க. காளியப்பா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. இது உன் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. அது என் தங்கச்சியோட பிரச்சனைங்கிறது தெரியும். அதனாலதான் நான் இந்த முடிவை சொல்றேன். இந்த பாருங்க, நீங்க எப்படியாலும் பேசி ஒரு நியாயமான முடிவெடுங்க, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா கழுத்துல இருக்கிற தாலியோட புனிதத்தன்மை புரியாம விளையாடாதீங்க, அப்புறம் நான் நல்லவனா இருக்க மாட்டேன். பஞ்சாயத்தாச்சன்னு பாக்குறேன், ஞாபகத்துல வச்சுக்க. இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? பாருங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. அதுக்காக தாலி எல்லாம் இருக்கிறது முறையில் இல்ல. இதான் பஞ்சாயத்தோட முடிவா? அதானே நியாயம். அப்படின்னா நானும் ஒண்ணு சொல்றேன், அத நீங்க கேட்டுக்குங்க. இனி என் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நானும் இந்த பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன். பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. டாய் தங்கராசு, இனிமே இந்த மண்ணுல நீ வாழற ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணிக்கடா. வழி விடுங்கயா. எப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துல காளியப்பனும் அவங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டாங்களோ, அப்ப இவங்களும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புகாரையே கொடுக்க வந்திருக்கோம் சார். ஆத்திரத்துல அவங்க நிச்சயமா தங்கராசுக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க. இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். இப்ப தங்கராஜ் எங்க இருக்காரு? தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் டவுன்ல ஒரு பத்திரிகை ஆசிரியர் வீட்டுல பத்திரமா ஒப்படைச்சிட்டு வரேன்னு போயிருக்கான். ஐசி, நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா செய்யறேன். என்ன சார் சுத்த பேத்தலா இருக்கேன்? தங்கராஜ் குடும்பத்துக்கு எங்களுக்கும் பகை இருக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு எழுதி கேட்டா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? என்னன்னா இது? அதானே, எவனோ ஒருத்தன் புகார் கொடுத்தாங்கிறதுக்காக நாங்க எப்படி சார் உடனே குற்றவாளி ஆக முடியும்? சம்பந்தப்பட்டவங்க கொடுத்த புகார் பேர்ல தான் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். நீங்க பஞ்சாயத்துல சொன்னதுக்கு எங்ககிட்ட சாட்சிகள் இருக்குது. இந்த வாக்குமூலத்தில் கையெழுத்து போட்டீங்கன்னா விஷயத்தை இதோட விட்டுடுவோம். இல்ல பாதுகாப்பு நடவடிக்கைப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம். கோர்ட் இருக்குது, அங்க வந்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க. என்னங்க கொஞ்சம் இங்க வாங்கல. என்னடி அரெஸ்ட் பண்றது, கோர்ட்டுக்கு போறது இதெல்லாம் வேண்டாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரோ அதை எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கே அந்த பையன் தங்கராசுக்கும் வேற ஒருத்தருக்கும் தகராறு வந்து அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நாங்க தான் பொறுப்பா?
இந்த ஊர்ல நாங்க விசாரிச்ச வரைக்கும் தங்கராஜுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உங்களை தவிர அவர் யாருமே பகையாளி இல்ல. அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறதா உங்களுக்கு நல்லது. என்ன யோசிக்கிறேன், கையெழுத்து தானே கேக்குறாங்க, போட்டுருவோம். அதனால தலையெழுத்து ஒன்றும் மாறிட போறதில்ல. வேணா கொடுங்க சார். 104 அதுல ஊர்க்காரங்க 2 பேர்த்திட்ட சாப்பிட்டு வந்துருங்க. எஸ் சார், நான் வரேன். கையெழுத்து போட்டிருக்கீங்க, பார்த்து நடந்துங்க. போ. ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? அவர் பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? மனசு ஆறடா. அப்பா என்னாச்சு? என் நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கில் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லதுக்கு தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரங்கட போலீஸ் எங்க ஓடிட்டானே. டேய் ஓடாத, ஜனகருக்காக பேசாதீங்க. இங்க பாருங்க. அத்தை அத்தை வாங்க மாமா. அத்தை இல்ல வயலுக்கு போயிருக்காங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வச்சு கொடுமா, நான் போய் அத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ உட்காந்து பேசிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். நல்லதுங்க, போய் உட்காருங்க. உன் பேர் தான் கண்டமாவாமா? ஆமாங்க. எங்களை யாரோ எவருன்னு வித்தியாசமா நினைக்காதம்மா. உங்க அக்கா புருஷன் காளியப்பன் தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லி இருந்தாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? தாராளமா பேசலாமா, இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ஐயா கண்ணு போய் பேசிட்டு வாடா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுமே. எப்படி தெரியும்? உங்க அக்கா புருஷன் எல்லாரும் சொல்லித்தான் எங்களை கூட்டு வந்திருக்காரு. எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா. டேய், என் கழுத்துல தாலி கட்டிடுவே நீ. அறுத்துருவே. என்னப்பா சமாச்சாரம்? ஏண்டா என் உயிருக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்குப்பா. எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம்ப்பா, வாங்கப்பா போலாம். நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க வந்தீங்க. என்ன பொண்ணு இது? சத்தம் போடாதம்மா, பின்னாலே வந்துட போறா. ஆமாமா. என்ன காளியப்பா? என்னாச்சு காளியப்பா? எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. இந்த பொண்ணே வேண்டாம்ப்பா, பையனை ரொம்ப பயமுறுத்துறாளாம். இந்த மாதிரி சிக்கலான இடத்துல மாட்ட விட்டுட்டீங்களே. சிக்கல் எல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போங்க, அங்க பேசிக்கலாம். காளியப்பா நான் சொல்றேன்ல, எங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். அதுக்கு இல்ல, நான் சொல்றேன்ல, எல்லாம் போங்க. சரி வாங்க. அத்தை, நான் சொன்ன மாதிரி கண்ணம்மா கழுத்துல இந்த மாப்பிள்ள தான் தாலி கட்டுறான். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். உங்க முடிவு என்னங்கறத நல்லா யோசிச்சு வீட்டுல வந்து சொல்லுங்க. வாங்கய்யா. வணக்கம். வாமா. காளியப்பா எங்கம்மா? கணத்தடியில இருக்காரு. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. சரி. ஐயா பொறுமையா இருங்க, அங்க பேசிக்கிறோம். வா தம்பி.
என்ன தம்பி, நீ பாட்டுக்கு ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்ட. பாவம் உங்க அத்தை எதி கலங்கி போயிட்டாங்க. உங்க அத்தை பெரியண்ணன் குடும்பமும் வேணும், சின்னண்ணன் குடும்பமும் வேணும்னு நினைக்குது. ஆனா நீ அவங்களுக்கு அந்த வீட்டு உறவே இருக்க கூடாதுன்னு கண்ணம்மாவுக்கு ஒரு புது மாப்பிளைய கொண்டு வந்தா அந்த கிழவி என்னப்பா செய்யும்? ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க அத்தை இஷ்டப்படி கண்ணம்மாவை அவங்க சின்ன வீட்டுக்கே கொடுக்க ஏற்பாடு செய்யணும். ஆம்பளை இல்லாத வீடு, நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும். அவங்களுக்காக இல்லைன்னாலும் எங்க முகத்தை கொஞ்சம் பாருப்பா. நீங்கெல்லாம் யாரு? சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நானும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன், பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாதுன்னு அத்தனை பேர் மத்தியில சொன்னேனே, மறந்துட்டீங்களா? இந்த நிமிஷமே இடத்தை காலி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடேப்பா, வெளியே போங்கன்னு சொன்னேன். காமாட்சிமா, எங்களை மன்னிக்கணும். ஐயா, அத்தை, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, போலீஸும் தலையிட முடியாது. இது நம்ம குடும்ப விவகாரம். இதுல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு. சிபார்சுக்காக நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என் முடிவை சொல்றேன். என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராசு தாலி கட்டுறானோ, அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு வந்துருவா. ஐயா, ஏயாவது உன் தம்பிக்கு சொல்லக்கூடா. ஐயா சொல்லியா? நீங்க உங்க மனசை மாத்திக்கிறத தவிர ஒரு வழி இல்ல. ஐயோ அம்மா, அம்மா நீயாச்சும் கொஞ்சம் சொல்லக்கூடாதம்மா. நான் என்ன சொல்றது சின்னம்மா? அம்மா, அம்மா, கல்யாணி, அம்மா, பெத்தவளே வாழ்க்கைக்கு ஏமனா வந்துட்டேனேடி. நான் ஏன் 2 அண்ணங்களுக்கு தங்கச்சியா பிறந்தனும்? நான் ஏன் 2 பொண்ணுங்களை பெத்தனும்? கடவுளே, நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? ஏன் இன்னும் என்ன சோதனை பண்ற? என்ன கொண்டு போயிடியா? என்ன கொண்டு போயிடு. வேலைக்கு தான் முள்ளா இருக்குன்னு நினைச்சேன், அது என் காலையே குத்திருச்சு. என் மூத்த மாப்பிள்ளை இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. என் குறையெல்லாம் யாருகிட்ட போய் சொல்லி அழுவேன்? ஐயா தங்கராசு, தங்கராசு கல்யாணத்துக்கு தாலியப்ப இடைஞ்சல் பண்றானாமே, அது கவலை போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஆத்தா, நான் சொல்றபடி செய்யுங்க. விளக்கமாத்தாலே நச்சு நச்சுன்னு அடிங்க, அப்பதான் எங்களுக்கு புத்தி வரும். மாரியப்பண்ண, நீங்க மேல வீட்டுக்கு போங்க. இல்ல தங்கராசு, நீ ரொம்ப நல்லவன். உன் தங்கமான மனசு புரிஞ்சுக்க முடியாம தொல்லை கொடுக்கும் போது அவங்களை சும்மா விடக்கூடாது. சரி சரி, நீங்க வீட்டுக்கு வாங்க.